ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம கேழ்வரகுல களி கிண்ட போகிறோம். இப்போ வந்து தண்ணி வச்சாச்சு, நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது. கேழ்வரகு மாவு வந்து நம்ம நல்லா கரைச்சி வச்சுருக்கோம். இப்போ வந்து தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கொதிக்கிற தண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதை ஊற்றி நல்லா கிண்ட போகிறோம். இப்போ வந்து நல்லா ஊற்றுறோம் தண்ணி, கரைச்ச மாவு வந்து நல்லா ஊற்றி கிண்டுறோம். கிண்டும் போது நல்லா கட்டிப்படாமல் கிண்டணும், அது ரொம்ப முக்கியமானது. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா பிடிச்ச தண்ணி. நம்ம எப்படி வந்து கம்மஞ்சோறு எப்படி நம்ம செய்வோமோ கிராமத்தில், அதே மாதிரி பார்த்திங்கன்னா கேழ்வரகுல வந்து களி கிண்டுறது தான் நம்ம செய்கிறோம். புளிச்ச தண்ணி வச்சு தான் செய்கிறோம். அதை எப்படி நம்ம உருண்டை உருட்டி போடுவோமோ அதே மாதிரி இதையும் நம்ம உருண்டை உருட்டி போட்டு 2 நாள் இல்லாட்டி 3 நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக தான். இந்த அனல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. ரொம்ப இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் அடி பிடிச்சிரும். இது மாதிரி வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கரைச்சி ஊற்றின மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதி வருது. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வரமாவு வந்து சேர்த்து கிண்ட போகிறோம். இதோட சேர்த்து அடுப்புலேயே வச்சு கிண்டல, கொஞ்சம் கீழே இறக்கி வச்சு கிண்டுறோம். ஏன்னா கொஞ்சம் கட்டி பிடிக்காமல் வந்து கிண்டுறதுனால. அதுக்கப்புறம் அடுப்பு மேலே வந்து நம்ம தூக்கி வச்சுக்குவோம். இப்போ வந்து வரமாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்து கொஞ்சம் நல்லா கிண்டணும். ரொம்ப கொட்டிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்து கிண்டணும். இல்லை அப்படின்னா இப்பயும் வந்து கட்டி பிடிச்சணும். கவனமாக வந்து இதையும் வந்து கிண்டணும். நம்ம இப்போ வந்து வரமாவை போட்டு நல்லா கிண்டியாச்சு. இப்போ வந்து அடுப்பில் எடுத்து மேலே வச்சிட்டோம். நம்ம இப்போ வந்து நல்லா கொஞ்சம் புழுங்கட்டும், இந்த மாவு வந்து வேகட்டும். அப்படி இருக்கும். கொஞ்சம் நேரத்துக்கு தட்டி விட்டு மூடி போட்டு அப்படியே மூடி வைக்கிறோம். இப்போ வந்து நம்ம வந்து பிடிச்ச தண்ணியில் இதை மூட்டி போட போகிறோம். இப்போ இதை சூடாக சாப்பிட்ணும் அப்படின்னா இதுக்கு சைடிஸ் வந்து நான்வெஜ் வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி வந்து குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த களிக்கும் அந்த நாட்டுக்கோழி குழம்புக்கும். சாப்பாடு வந்து நல்லா புழுங்கிருச்சு. இப்போ நம்ம வந்து மோந்து போட போகிறோம். கொஞ்சம் புளிச்ச தண்ணி அதில் வந்து இப்போ கரண்டியில் கொஞ்சமாக எடுத்து போட்டு தட்டி நல்லா வந்து குலுங்கணும். இப்போ வந்து நம்ம தானே போட்டாச்சு. இது மாதிரி ஒவ்வொன்றா எடுத்து இப்போ நம்ம செஞ்சு ஒவ்வொரு உருண்டையாக வந்து இப்போ நம்ம இந்த புளிச்ச தண்ணியில் வந்து போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 2 நாளைக்கு 3 நாளைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். கம்மஞ்சோறு வந்து எப்படி நம்ம பண்ணணுமோ அதே மாதிரி தான் இந்த ப்ராசஸுமே. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.